ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் டோன்ட் சே வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎஸ் உடைய டீடைல் ப்ரொவிஷன் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன செக்ஷனுக்கு என்னென்ன டீடைல்டு ப்ரொவிஷன் இருக்குது, எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ அமெண்ட்மெண்ட்டும் இந்த வீடியோவில் கவர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எப்படி இந்த செக்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் பிக்டோரியலாக ஈஸியாக அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில் ப்ரொவிஷன் வாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து டிடிஎஸ் செக்ஷன்ஸை பிரிப்போம் 6 ஃபேமிலிஸாக, கரெக்டாக? பட் இந்த எல்லாமே 6 ஃபேமிலிஸும் நம்ம காமனாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், டிடிஎஸ்னால் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா யார் பேயர்? நம்ம தான் பேயராக இருப்போம், கரெக்டாக? இப்போது நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா யார் பேயராக இருப்போம்? நம்ம தான் பேயராக இருப்போம். ரிசீவ் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க? பேயியாக இருப்பாங்களா? பேயாக இருக்க மாட்டாங்க, பேயியாக இருப்பாங்களா? ஓகே. ஸோ அப்போது பேய்க்கு அமௌண்ட்டு கொடுக்குறப்போ சர்டைன் அமௌண்ட் என்ன பண்ணிடுவார், டிடக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுப்பாரு. ஸோ அந்த டிடக்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து டிடிஎஸ். ஸோ இது யாருக்கு போகும்? கவர்மெண்ட்டுக்கு போகும். புரியுதா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிடிஎஸ். இது எந்தெந்த செக்ஷன்ஸ் என்னென்ன சுச்சுவேஷன்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணணும். ஸோ டேக் டிடக்டட் அட் சோர்ஸ் இட் செல்ஃப், எங்கே என்ன மாதிரியான கேசஸில் அப்படின்னு தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகிற செக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கேசஸில் தான். ஓகே. அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அவங்களுடைய நேச்சர் ஒரு செக்ஷனுடைய நேச்சரை பொறுத்து 6 ஃபேமிலிஸாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? படிக்கிறதுக்கு ஈஸியாக. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 6 ஃபேமிலிஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 திங்ஸ், ஓகேவா, ஒரு 3 திங்ஸ் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நான் வரப்போ நான் அப்பப்போ ஆமாம் சார்ஜி ஐயடா செக்ஷன்ஸ் அப்படிலாம் சொல்லுவேன். ஓகேவா? என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சார்ஜி செக்ஷன்ஸ், அப்புறம் சிகிச்சை செக்ஷன்ஸ், அப்புறம் ஐயடா செக்ஷன்ஸ். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்னா என்னது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், 3 மறக்கூடாது. 4க்கு தான் ஹிந்தியில் வந்து சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சார்ஜி செக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சிகிச்சையா, என்னது சிகிச்சை? நீங்கள் சிகிச்சையை ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா 3 ஆல்ஃபபெட் வரும். சிஹெச்ஜே சிகிச்சை அப்படின்னு சும்மா. ஓகேவா? ஸோ அந்த சவுண்டில் இருக்கும் அந்த சிஹெச்ஜே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து சிகிச்சை செக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஐயடா, இந்த மலையாளத்துலலாம் வந்து கொஞ்சம் க்யூட்டாக சொல்லுவாங்க கேர்ள்ஸ்லாம், ஐயடா அப்படி சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த ஐயடா செக்ஷன்ஸு. ஓகேவா? ஸோ இந்த 3 செக்ஷன்ஸுக்குமே ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம், அதாவது அடிக்கடி நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு செக்ஷன் வரப்பெல்லாம் இந்த பாயிண்ட் காமனாக இருக்கும் இந்த செக்ஷன்ஸில் அப்படின்னு இருக்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த சார்ஜி செக்ஷன்ஸ் இருக்குல்ல, சார்ஜி செக்ஷன்ஸ் இது என்னென்னா சார்ஜியா. ஸோ இந்த சார்ஜி செக்ஷன்ஸ் CHARJI. ஸோ இந்த சார்ஜி செக்ஷன்ஸ் இதில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் HUF அப்படின்னு படிப்போம். ஓகேவா? டிடக்ட் பண்ணுறவர், அதாவது டிடக்டர் யாராக இருக்கணும்? அதர் தேன் HUF, இண்டிவிஜுவல் அண்ட் HUF இருக்கணும். அப்படி இவங்களும் டிடக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், பிஸ்னஸில் 1 crore மேலே, ப்ரொஃபஷனில் 50 lakhக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இவங்களும் டிடக்டர் ஆக முடியும். எந்தெந்த செக்ஷனில்? இந்த சார்ஜி செக்ஷன்ஸில். இப்போ ஞாபகம் இருக்கா? சார்ஜி செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது? ஸோ அது எப்போதுமே அதில் வந்து அதர் தேன் இண்டிவிஜுவல் ஆர் HUF தான் இருக்கும். பட் இன்கேஸ் அவங்களும் டிடக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் 1 crore ஆர் 50 lakhக்கு மேலே என்ன பண்ணணும், அவங்க டேர்ன் ஓவர் வச்சுருக்கணும். என்ன வச்சுருக்கணும்? டேர்ன் ஓவர் வச்சுருக்கணும். இதுதான் வந்து சார்ஜ் செக்ஷன்ஸில் இருக்க காமன் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? சிகிச்சை செக்ஷன் சொன்னேன்னா, இந்த சிகிச்சை செக்ஷன்ஸ் என்னென்னா, இந்த 3 CHJவாக இருக்கட்டும், இந்த 3 செக்ஷன்லையுமே நம்ம வந்து இந்த 3 செக்ஷனும் கவர் ஆகுது, அதாவது படிப்போம் என்ன நேச்சர்னு இதுக்கப்புறம். பட் இந்த 3 செக்ஷன்லேயும் நம்மளுக்கு கொஷின் இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படின்னா, நம்ம சிகிச்சைக்கு ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது என்னென்னா 194M செக்ஷன் தான். சரியா? ஸோ 194 அப்ளை ஆகுதா, 194M அப்ளை ஆகுதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அது அப்ளை ஆகலைனா தான் என்ன போகணும், இந்த சிக்கோ ஹெச்சுக்கோ ஜேக்கோ போகணும். ஸோ கொஷின் நார்மலாக நம்ம பார்ப்போமா? ஸோ நார்மலாக நம்ம கொஷின் பார்க்குறப்போ என்ன இருக்கும், இந்த மாதிரி சப்போஸ் செக்ஷன் சி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எம் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை நார்மலாக கொஷினில் இப்போ ஹெச் இருக்குது, உடனே என்ன பண்ணணும், எம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஜே வருது, உடனே என்ன பண்ணணும், எம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த சிகிச்சை செக்ஷன்ஸ். ஸோ CHJ வரப்போ என்ன பண்ணணும், 194M அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இதான் வந்து செகண்டாக சொல்கிற பாயிண்ட். மூணாவது அந்த ஐயடா செக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது என்ன ஐயடா செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த IA செக்ஷனுக்கும் சரி 194Aக்கும் சரி 194DAக்கும் சரி, அந்த 3 செக்ஷனுக்குமே
நம்மளுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு ஒன்று படிப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷனுக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அது தாண்டுனா மட்டும்தான் 50Kன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்குன்னா 50,000 10 50,000 100ன்னு வந்து 50Kவை தாண்டுனா மட்டும்தான் என்னது நம்மளுக்கு டிடிஎஸ் அங்கே அப்ளை ஆகும். நம்ம பர்சன்டேஜ் வந்து டிடெக்ட் பண்ணுவோம். இந்த ஐயடா செக்ஷன் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் அப்நார்மல். என்னன்னா அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஆர் மோர். ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் டச் ஆனாவே என்ன ஆகிடும், டிடிஎஸ் வந்து டிடெக்ட் ஆகிடும். அதுக்கும் மேலே போனாலும் என்ன ஆகும், டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த ஐயடா செக்ஷன்ஸ். ஸோ அப்நார்மலாக இருக்கும். இது கொஞ்சம் என்னது, என்ன அப்நார்மலிட்டி இதில் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்துருச்சுனாவே என்னது, இது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். மற்ற செக்ஷனில் தான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டினா தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து 3 காமன் பாயிண்ட்ஸ். நம்ம வந்து இந்த டிடிஎஸ் செக்ஷனுக்கு தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த 3 விஷயமும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், மைண்டில் வந்து ஏற்றிக்கணும். சரியா? ஏன்னா இது அடிக்கடி நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்லி காட்டுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபேமிலியாக போகலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்லேருந்து என்ன ஃபேமிலி இருக்குது, ஸோ லாஸ்ட்டில் கேஷுவல் ஃபேமிலி இருக்கா, ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம போயிட்டு முடிச்சுட்டே வரோம். முடிச்சுட்டு இப்படி ஒரு கிராஸ் போட்டு போகிறோம் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஷுவல் ஃபேமிலி. ஸோ கேஷுவல் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா 3த்துக்குமே 30% தான் வந்து ரேட்டு. அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம இந்த மாதிரி வந்து ஹார்ஸ் ரேஸோ ஆன்லைன் கேமோ இல்லாமல் கேஷுவல் வின்னிங், அதர் கேஷுவல் வின்னிங் இருக்கும்ல, அதுக்கு தான் 194B. சரியா? ஸோ டிடிஎஸ் ஆன் லாட்ரி, கிராஸ்வேர்ட், கார்ட் கேம் வின்னிங் இது எல்லாமே. ஸோ யார் வந்து அந்த பர்சன் வந்து இது கண்டக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்கு பேயராக இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அது ரிசீவ் பண்ணுறவங்க எனி பர்சனாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த 3 திங்ஸ்க்குமே ரேட் என்ன சொன்னேன், 30%ன்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ 3த்துக்குமே 30% தான் வரும். ஓகேவா? ஓகே டன். பட் நம்ம இந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு ஒன்று பார்ப்போம்ல, அது யார் யாருக்கு வரும்னா இங்கே வின்னிங்க்கும் ஹார்ஸ் ரேஸ் வின்னிங்க்கும் மட்டும்தான். ஸோ அதர் வின்னிங்க்கும் ஹார்ஸ் ரேஸ் வின்னிங் மட்டும் தான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து 10,000 அப்படின்னு காமனாக வரும். என்ன வரும்? 10,000 அப்படின்னு காமனாக வரும். ஓகேவா? ஓகே. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்னது, நார்மலாக அதர் வின்னிங்ஸும் சரி ஹார்ஸ் ரேஸ்க்கும் சரி. ஸோ 10,000 10Kவை எக்ஸீட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், 30% டிடெக்ட் பண்ணணும். பட் இந்த வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ் இருக்குல்ல, இதுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு பார்த்தீங்கன்னா அதே 30 தான். சாரி, ரேட் பார்த்தீங்கன்னா அதே 30 தான். பட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பார்க்குறீங்களா, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு வரப்போ இதுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க எவ்வளோ நெட் வின்னிங் இருக்குது அதில் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்களோ டேரெக்டாக என்ன பண்ணணும், அதில் 30% வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இதில் வந்து வின்னிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வின்னிங்ஸ் இன் கைண்ட் இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி கேஷ் இல்லாமல், ஸோ பேர் வந்து இந்த மாதிரி வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கைண்டாக இருந்தால் அதை பே பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா லாஸஸ் இருக்கும்ல, நம்ம செட் ஆஃப் லாஸஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த லாஸஸ் cannot பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் வின்னிங் ஃபார் டிடிஎஸ் பர்பஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஆன்லைன் கேமிங் வின்னிங்ஸ் வந்து சொல்லலை இதில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் 194B. ஓவரா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ். இதில் என்னது நெட் வின்னிங்ஸ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மொத்தமாக வந்து எவ்வளோ வந்து வின் பண்ணியிருக்காங்களோ அதில் இவர் யூஸ் பண்ணியிருப்பார்ல, இந்த யூசர் இருப்பார்ல, ஸோ அவர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காரோ அதை வந்து லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நெட் வின்னிங் கிடைக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே நெட் வின்னிங்னு சொல்லியிருக்காங்க. சரியா? டன். இப்போது வின்னிங் அவங்க கொடுக்குற அந்த வின்னிங் வந்து கேஷாக இல்லாமல் கைண்டாக இருக்குன்னா சேம் அதேமாதிரி ரிலீஸ்க்கு பிஃபோர் தே ஹேவ் டு என்ஷூர் தட். ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது என்னத்துக்குலாம் அப்ளை ஆகும்னா ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம் இது எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ 194BA ஓவரா. நெக்ஸ்ட்டு 194BB. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹார்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி மோர் தேன் 1 ஹார்ஸ் இன்க்ளூட்ஸ் மோர் தேன் 1 ஹார்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. ரொம்ப காமனாக இருக்க பாயிண்ட் என்னது, 3 பேருக்கும் 30,000 30%. பட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து இவங்களுக்கும் தான் இருக்குது. என்னது 10K. இவங்களுக்கு ஜஸ்ட் நெட் வின்னிங்ஸ் தான். அவ்வளோதான். கேஷுவல் ஃபேமிலி ஓவர். நெக்ஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் ஆர் கமிஷன் ஃபேமிலி. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது யாருன்னா இந்த இன்சூரன்ஸ் கமிஷன். யார்? இன்சூரன்ஸ் கமிஷன்.
ஸோ இன்சூரன்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோம், டி. ஓகேவா? ஸோ 194 டி. ஸோ அந்த டேயர்ஸ் அண்ட் அனாதையாக ஆகிடக்கூடாதுன்னு இன்சூரன்ஸ் பாலிசி போடுவாங்க. ஸோ அதுலேருந்து கமிஷன் மட்டும் தானே இருக்குது, அதனால டி மட்டும் இங்கே வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போது இந்த செக்ஷனில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்சூரன்ஸ் கமிஷனுக்காக டிடக்ட் பண்ணுற டிடிஎஸ். ஸோ பேர் யாராக இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு பர்சன் ஒரு ரெனிமரேஷன் ஒரு ரிவார்ட் வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்க்காக பே பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க தான் என்னது பேர். ஸோ ரிசீவ் பண்ணுறவங்க ரெசிடெண்ட்டாக தான் இருக்கணும். என்ன பண்ணணும்? ரெசிடெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இதில் என்ன ஒரு காமன் பாயிண்ட் அப்படின்னா, பிஸி ஃபேமிலியில் இருக்க 3 பேருக்குமே த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 20K தான். ஸோ 20Kவை எக்ஸிட் பண்ணுறீங்களா, நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 20K என்ன ஆகுது, கமிஷனோ அந்த புரோக்கரேஜோ இந்த மாதிரி வந்து எக்ஸிட் ஆனிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா? பட் இது யாருக்கு, அதாவது என்ன ரேட்டுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் கமிஷன் இருக்கும்ல, அது வந்து 2% யாருக்குன்னா நான் கார்பரேட் ரெசிடென்ட்டுக்கு. டொமஸ்டிக் கம்பெனிக்கு 10%. ஓகே, இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரேட்டு, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 2% ஃபார் நான் கார்பரேட் ரெசிடென்ட் அண்ட் 10% ஃபார் டொமஸ்டிக் கம்பெனி. ஓகேவா? டன். இதில் என்ன நம்ம பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இதில் சொலிசிட்டிங், ப்ரொக்யூரிங், ரினியூவல், ரிவைவல் எல்லா விதமான கமிஷன்ஸும் இதில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்காக அது என்ன ஆகும், கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா, கமிஷன் ஆன் லாட்ரி டிக்கெட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் கோவிந்தாவா, ஸோ கமிஷன் ஆன் லாட்ரி டிக்கெட்ஸ். ஸோ லாட்ரி டிக்கெட் மூலமாக அதை சேல் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷனில் நம்ம என்ன பண்ணணும், டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். ஸோ யார் கமிஷன் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் பேயராக இருப்பாங்க, ரிசீவ் பண்ணுறவங்க பேயாக இருப்பாங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு, ஆஸ் யூஷுவல் காமனாக இதில் என்ன இருக்கும், பிஸி ஃபேமிலியில் 20K எக்ஸீட் பண்ணாவே நம்மளுக்கு என்னது, டிடிஎஸ் வந்து பிடிக்கணும். எவ்வளோன்னா 2%. எவ்வளோ? 2%. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்கம் பை வே ஆஃப் கமிஷன், ரெனிமரேஷன் ஆர் ப்ரைஸ் ஆன் லாட்ரி டிக்கெட்ஸ், இது 3மே இதில் வந்து கவர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் 194G. நெக்ஸ்ட்டு 194H. நெக்ஸ்ட் என்னது, 194H. இது என்னது, நார்மல் கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ், அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன், மாதிரி சிகிச்சை செக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும், சார்ஜி செக்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஐயடா செக்ஷன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். கரெக்டாக? இப்போது அந்த சிஹெச்ஜேல நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், ஹெச் பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? அப்போ நம்ம இந்த இடத்துல என்னென்ன யோசிக்கணும், சார்ஜியும் சிகிச்சையும் யோசிக்கணுமா? ஐயடா செக்ஷன்ஸ் இதில் கவர் ஆகலை. கரெக்டாக? ஐயடா செக்ஷன்ஸ் இதில் வராது. கரெக்டாக? ஓகே. அப்போ சார்ஜி செக்ஷன் தான் என்ன சொல்லியிருக்கேன், இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப் நார்மலாக இருக்க மாட்டாங்க. ஓகே, இது சொன்னேன்னா பேர் அதர் தான் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப். பட் அவங்க வரணும் அப்படின்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர் என்ன இருக்கணும், 1 crore ஆர் 50 lakh மேலே இருக்கணும். பிஸ்னஸ்னா 1 crore, ப்ரொஃபஷன்னா 50 lakh மேலே இருக்கணும். சொன்னேன்னா, ஸோ சார்ஜி செக்ஷன் கவர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்னது, சிஹெச்ஜே. அதாவது என்ன சொன்னேன், வெரி சிஓ ஹெச்ஓ ஜேஓ நம்ம வந்து கொஷினில் பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 194M அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? ஓகேவா? அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கும் 194M ஏன் பார்க்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணுத்துக்குமே அந்த அமௌண்ட் இருக்கும் இல்லையா, பேமெண்ட்டு, அந்த பேமெண்ட் 50 lakhக்கு, ஓகே, 50 lakhக்கு மேலே எக்ஸீட் ஆனால் மட்டும்தான் 194M வரும். இல்லைனா இந்த சிஹெச்ஜே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சிஹெச்ஜேன்னு நம்ம பார்க்குறப்போ இந்த 3 செக்ஷன்லேயும் 50 lakhக்கு மேலே, நான் 194M ஒன் டைம் நம்ம காமிச்சிடுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். இதில் 50 lakh இருக்கா? ஸோ இந்த 50 lakh எக்ஸீட் பண்ணுறப்போ தான் இந்த 194M, அதே 2% தான், பட் இருந்தாலும் நம்ம 194Mன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ அப்போ 50 lakhக்கு மேலே போகிறப்போ இந்த சியும் ஹெச்சும் ஜேவும் அந்த இடத்துல என்ன ஆகிடும், கேன்சல் ஆகி 194M என்ன ஆகிடும், அப்ளை ஆகிடும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண போகிறோம், சிஹெச்ஜேன்னு 3 செக்ஷன்ஸ் நம்ம அந்த கொஷினில் பார்க்குறப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம், 194M அப்ளை ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவோம், இது அப்ளை பண்ணுறோம். அதுமாரி 194M வரப்பையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சிஓ ஹெச்ஓ ஜேஓ வருதா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் 194Mக்கு வரணும். ஓகேவா? ஏன்னா 50 lakh உள்ளே இருந்தால் இந்த 3த்துல தான் எங்கே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? டன். சரி, இப்போ இதில் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஸ் நாட் இன்க்ளூட் brokerage பெய்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன். ஸோ செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷனில் பே பண்ணப்படுற brokerage இங்கே கிடையாது. அண்ட் தென் கமிஷன் எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி கிட்ட வருது அப்படின்னா அதுவும் கவர் ஆகாது. ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரோ டீலருக்கோ இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரியான கமிஷனும் இந்த டிடிஎஸில் வராது. என்னென்ன, ஸோ brokerage,
செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் போடுறாங்க அப்படின்னா ஸோ அப்போ வராது. எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி கூட இடையில இருக்கிற கமிஷன் அப்பயும் வந்து கவர் ஆகாது. டிஸ்கவுண்ட்டு டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் டீலருக்கு வருதுன்னா அந்த மாதிரியான கமிஷனும் இதில் கவர் ஆகாது. ஓகேவா? அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸி ஃபேமிலியில் இருக்கிற பாயிண்ட்ஸ், ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ காமனாக இருக்க பாயிண்ட் என்னது? 20K எக்ஸீட் ஆனாவே. இன்னொரு காமனாக இருக்க பாயிண்ட் என்ன? 3 பேருக்கும் வந்து 20%, 2% தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிடக்ட் பண்ணுவோம் பிஸி ஃபேமிலியில். பட் ஃபஸ்ட்டு 184D இன்சூரன்ஸ் கமிஷனுக்கு மட்டும் என்னது, அது டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா 10%. ஓகேவா? ஸோ பிஸி ஃபேமிலி ஓவர். நெக்ஸ்ட் என்னது, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐஎம்பி ஃபேமிலி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி. ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி சார் ஜி செக்ஷனில் ஐ வருமா? சார் ஜி செக்ஷனில் ஐ வருமா? சிகிச்சை செக்ஷன் அப்ளை ஆகுமா? சிஹெச்ஜே அப்ளை ஆகுமா? வராது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்தோம்? ஐஏடா பார்த்தோமா? ஐஏடிஏ வருதா? அப்ளை ஆகலை. ஸோ இதில் சார் ஜி செக்ஷனில் ஐ மட்டும் வருது. கரெக்டாக? ஸோ என்ன சொன்னேன், அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்டிஎஃப்னு வரப்போ அவங்களும் டிடக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர் 1,50,00,000 மேலே இருக்கணும். அப்போ தான் இங்கே இண்டிவிஜுவல் ஹெச்டிஎஃப் வருவாங்க. இல்லைனா என்ன ஆகும்? ஸோ அதர் தேன் இண்டிவிஜுவலாக ஹெச்டிஎஃப் தான் வந்து பேராக இருப்பாங்க. பேய் வந்து எப்போதும் போல் ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க. சரியா? இவங்களுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்? என்னது, இவங்களுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்? இயர்லியர் தான் இந்த 2,40,000, அதாவது 20,000 per month இருந்துச்சு. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது, 50,000 per month இருக்குது. என்ன இருக்குது? 50,000 per month. ஸோ 50,000 per month எக்ஸீட் ஆனால் நம்ம 2 types ஆஃப் ரேட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? பிளான்ட் அண்ட் மிஷினரி எக்விப்மெண்ட். என்னது? பிளான்ட் அண்ட் மிஷினரி எக்விப்மெண்ட்டாக இருக்குன்னா 2%. ஓகேவா? ஓகே. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி எக்விப்மெண்ட்டாக இருக்குன்னா என்னது? 2%. இதே லேண்டு, பில்டிங், ஃபர்னிச்சர், ஃபிட்டிங் இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்ததுன்னா 10% அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பிளான்ட்டு, மிஷினரி, எக்விப்மெண்ட் இது எல்லாமே கொஞ்சம் குட்டியாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா சின்னதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை லேண்ட் அண்ட் பில்டிங்கு, ஃபர்னிச்சர், ஃபிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படி, அதனால வந்து 10% அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இதில் ரெண்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, ரெண்ட்டு, அந்த ரெண்ட் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா சப் ரெண்ட்டு, லீஸு, டெனன்சி சார்ஜஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. சரியா? ஓகே. இப்போது டிடிஎஸ், இதே டிடிஎஸ், ஓகே, இதே டிடிஎஸ் கிடையாது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கோ இல்லை சர்டைன் கார்பரேஷன்ஸுக்கோ அவங்க பே பண்ணுறாங்க ரெண்ட்டு அப்படின்னா அப்போ டிடிஎஸ் வந்து கிடையாது. அப்போ டிடிஎஸ் கிடையாது. இதில் வந்து சம் ஓரியன்டாக இருக்குது. சப்போஸ் இப்போ சம் ஓரியன்டாக இருக்குது அப்போ என்ன வந்து இதில் நம்ம பார்ப்போம், அதாவது ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்கலேஷன்ஸ், இப்போ 10% வந்து எஸ்கலேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரம் விச் மந்த் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த மந்த்லேருந்து மட்டும் தான் என்ன பண்ணணும், நம்ம அந்த பேமெண்ட்டோட 10% வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது வந்து நம்ம அதுக்கப்புறம் ரேட் அதுக்கு அப்ளை பண்ணணும். பட் பிஃபோர் வந்து 10% அப்ளை பண்ணாமல், அதாவது எஸ்கலேஷன் அப்ளை பண்ணாமல் ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, ஸோ அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கு அந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து அப்ளை பண்ணிக்கணும். பட் 10% எப்போ அப்ளை ஆகுதோ அதுலேருந்து வேறு மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டிடிஎஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? டன். இப்போ எஸ்கலேஷன் கொடுத்தா என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? டன். ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இவ்வளோ பர்சன்ட் 18% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகுதா அந்த பேமெண்ட்லன்னு பாருங்கள். இன்க்ளூட் ஆனிச்சுன்னா அந்த ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணுங்கள். எப்படி ரிமூவ் பண்ணுங்க, அந்த பேமெண்ட் இன்ட்டு 18/118 வரும். ஓகேவா? ஸோ இது பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இல்லை அது நார்மலாக எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி தான் 18% தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை அப்ளை பண்ணிக்கலாம், எவ்வளோ மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா நார்மலாக சொல்கிறேன், எல்லா டிடிஎஸ் செக்ஷன்ஸ்க்குமே மந்த்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த மந்த்தை கால்குலேட் பண்ணி தயவு செஞ்சு போடுங்க. சரியா? ஓகே. ஸோ இதான் என்னது 194I இருக்கிற விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 194IB. 194IB என்னது, நார்மலாக அங்கே வந்து அதர் தென் இண்டிவிஜுவல்னா ஹெச்டிஎஃப்னு பார்த்தோம். ஸோ அங்கே வராதவங்க இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்டிஎஃப்லாம் எங்கே வராங்க, இங்கே வராங்க, அவ்வளோதான். ஸோ சேம் அதே 2%, அதே 50K per month. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, ரெண்ட்டுன்னு வந்தால் 50K per month தான் என்னது த்ரெஷ்ஹோல்டு. ஓகேவா? டன். இப்போ அங்கே வராதவங்களாம் இங்கே வந்துடுறாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ரிசீவ் பண்ணுறவங்க ரெசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம எந்த அமௌண்ட்டில் நம்ம போடுவோம், எந்த ரெண்ட் பே பண்ணுறாங்களோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம்,
2%. இதுக்கு முன்னாடி 5 இருக்குது, இப்போ 2 மாற்றிட்டாங்க அமெண்ட்மெண்ட். ஓகேவா, டன். சரி, இதில் என்ன நம்ம விஷயம், என்ன பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து டேன் தேவையில்லை. டேன் என்னென்னா இந்த டிடிஎஸ் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த டேன் வந்து தேவை கிடையாது. ஓகேவா, ஸோ பட் பேன் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே போதும் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டியும் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து பர் மந்த்துன்னு கொடுத்துட்டா மந்த்லி 50,000 நம்ம பார்க்கணும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? இல்லை, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் தான் டிடெக்ட் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அது ஸோ இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் அதை டிடெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏன் மந்த் கால்குலேஷன் போடுறோம், ஸோ இவ்வளோ மந்த்து தான் இது ஆக்சுவலாக இந்த ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, ரெண்ட் நடந்திருக்கு, கமிஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம அவ்வளோ மந்த் வந்து கால்குலேட் பண்ணி போடுறோம். ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிடிஎஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஈச் மந்த்துக்கு போடாமல், இப்போ 9 மந்த்னா 9/12, 3 மந்த்னா 3/12 அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுதான் வந்து நாட் மந்த்லி. ஸோ அது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அட் அ இயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, இன்னொரு ரொம்ப ரொம்ப சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதுக்கு டிடிஎஸ் வந்து அப்ளை பண்ணுவீங்களா, ரேட்டு அப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குமா, அதாவது டிடிஎஸ் இதுதான் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்குமா, இந்த அமௌண்ட்டு ஆக்சுவலாக எவ்வளோ ரெண்ட் பே பண்ணாங்க, ஆக்சுவலாக பர் மந்த்துக்கு ஆக்சுவல் ரெண்ட் பர் மந்த்து எவ்வளோ ரெண்ட் பே பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து இது எக்ஸீட் பண்ணக்கூடாது. எது நம்ம கண்டுபிடிச்சிருக்க டிடிஎஸ் அமௌண்ட் இந்த ஆக்சுவல் ரெண்ட் பர் மந்த்தை எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ எதோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், இது சப்போஸ் அதிகமாக இருக்குது, இப்போ ஆக்சுவல் ரெண்ட் வந்து 55K அப்படின்னா இந்த டிடிஎஸ் நம்ம கண்டுபிடிச்ச டிடிஎஸ் வந்து 11 லேக்னு வச்சுக்கோ, சும்மா இப்போ 11 லேக் டிடிஎஸ். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வராது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 55K நின்றும் டிடிஎஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஓகேவா, என்ன ஆகிடும், ரெஸ்ட்ரிக்டட் டு 55K. ஏன், அது மந்த்லி ரெண்டோடய ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இந்த பாயிண்ட் புரியுதா, சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய சம்மில் டிடிஎஸ் நம்ம கண்டுபிடிப்போம், ஆனால் அது மந்த்லி ரெண்டே லாஜிக்கே இல்லாமல் எக்ஸீட் ஆகி போகும் டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், மந்த்லி ரெண்ட்டுக்கு கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம், ஆக்சுவலாக எவ்வளோ ரெண்ட்டுன்னு. சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐஏ அண்ட் நெக்ஸ்ட்டு எல்ஏ, இது ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி சிமிலராக இருக்கும். நான் ஆல்ரெடி செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற வீடியோவில் என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பர்ச்சேஸ் ஆர் அக்வயரிங், செல்லிங், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஐஏ. பட் எல்ஏன்றது என்னது, கம்பல்சரி அக்விசிஷன். சப்போஸ் இப்போ ஹைவே வந்து கட்ட போகிறாங்க, ஹைவே வந்து வரப்போகுது நடுவில், அப்போ வீடு நீங்கள் அங்கே கட்டியிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் கம்பல்சரி அந்த லேண்டை என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ஒரு கம்பன்சேஷன் கொடுத்துட்டு தான் அந்த லேண்டையோ அந்த வீடையோ அவங்க எடுத்துப்பாங்க. கரெக்டாக, ஸோ இடிச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வாங்குறீங்களா இந்த கம்பன்சேஷன், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுக்குறப்பயே டிடெக்ட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அதுதான் இந்த டிடிஎஸ் செக்ஷன். சரியா, கம்பல்சரி அக்விசிஷனில் என்ன கம்பன்சேஷன் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த கம்பல்சரி அக்விசிஷனில் ரிசீவ் பண்ணுற அந்த கம்பன்சேஷனுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது தான் இந்த செக்ஷன். ஓகேவா, இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நீங்கள் அக்விசிஷன் ஆர் பர்ச்சேஸ் ஆர் இந்த மாதிரி வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஓகே, அதாவது அதர் தான் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ரெண்டுக்குமே அதர் தான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். ஐஏக்கும் சரி எல்ஏக்கும் சரி ரெண்டுத்துக்குமே அதர் தான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரோ பர்ச்சேஸோ இந்த மாதிரி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட்டு என்ன ஆகக்கூடாது, 50 லேக் கரெக்டாக எக்ஸாக்டாக 50 லேக்கு. இப்போ ஞாபகம் வருதா, நான் ஒரு செக்ஷன் சொல்லியிருப்பேன், என்ன செக்ஷன், ஸோ சார்ஜி செக்ஷன் அப்ளை ஆகுமா, ஐஏல வராது. சிஹெச்ஏ செக்ஷன் அப்ளை ஆகுமா, சிஹெச்ஜே வராது. ஐயடா செக்ஷன்ஸ் ஞாபகம் இருக்கா, சொன்னேன்னா என்ன சொன்னேன், ஐஏ சொன்னேன்னா அப்நார்மல், ஏன்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஆர் மோர் அப்படி வரப்போ தான். ஸோ அப்போ நம்ம ஐயடாவில் இந்த ஐஏ வரப்போ என்ன பார்க்கணும், 50 லேக்கை தொட்டுருச்சுனாவே, 50 லேக் வந்துட்டுனாவே என்ன ஆகிடும், டிடிஎஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும். சரியா, இப்போ புரியுதா. சரி, எந்த அமௌண்ட்டில் ஆக்சுவலாக நம்ம இப்போ டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும், ஆக்சுவலாக 50 லேக் எப்படி நம்ம செக் பண்ணணும்னா, ரெண்டு வேலையும் எப்போதுமே இருக்கும். நீங்கள் இந்த ஐஏ செக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து இந்த மாதிரி 2 அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. கன்சிடரேஷன் ஒன்று ஆக்சுவலாக என்ன அமௌண்ட்டு விற்றுருக்காங்க, அண்ட் தென் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, எஸ்டிவி. ஸோ இது ரெண்டில் நம்ம வந்து எந்த அமௌண்ட் நம்ம 50 லேக்கை டச் பண்ணாலும் இந்த செக்ஷன் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேவா, பட் எதில் நம்ம இந்த பர்சன்டேஜ் 1% அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலையும் எது விச்சவர் இஸ் ஹையரோ, கன்சிடரேஷன் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விச்சவர் இஸ் ஹையரோ அதில் தான் என்ன பண்ணணும், இந்த 1% அப்ளை பண்ணணும். சரியா, ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது,
அக்ரிகல்ச்சுரல் லேண்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். இதுக்கும் டேன் வந்து ரெக்வைர்ட் கிடையாது. இதில் அவங்க கன்சிடரேஷன் இங்கே சொல்கிறாங்கல்ல, இங்கே கன்சிடரேஷன் சொல்கிறாங்கல்ல, அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி கிளப் ஃபீஸு, பார்க்கிங், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. சரியா? இப்போது மல்டிபிள் டிரான்ஸ்ஃபரர்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபரீஸ் வராங்கன்னா அக்ரிகேட் அமௌண்ட் கன்சிடர் ஆகும். ஓகேவா? புரியுதா? ஓகே. அக்ரிகேட் அமௌண்ட்னா என்ன? இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க, 30 லேக்கு அப்படின்னா இது என்னென்னு எடுத்துக்கணும், 60 லேக்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரிச்சு என்ன அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அக்ரிகேட்டாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும், 50 லேக் எக்ஸீட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். 50 அக்ரிகேட்டாக பார்த்தாலுமே இது 50 லேக் தான். ஓகேவா? சில செக்ஷன் வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன் தான் இந்த அமௌண்ட்டு, அக்ரிகேட்னா இந்த அமௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. அக்ரிகேட்டாக பார்த்தாலும் 50 லேக் டச் ஆயிடுச்சுன்னா அந்த செக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். 1% வந்து விச்சவர் ஹையரில் அப்ளை ஆகும். ஸோ இந்த செக்ஷன் என்னது, 194 IA. நெக்ஸ்ட் என்னது, 194 LA. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அதுக்கு 50 லேக்கு, இதுக்கு 5 லேக் தான். ஓகேவா? அதுக்கு வந்து 1%, இங்கே 10%. ஓகேவா? அவ்வளோதான், இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நார்மலாக மீனிங் உங்களுக்கு தெரியும். ஸோ கம்பல்சரி அக்வசிஷன் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற கம்பன்சேஷனில் டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் அந்த கம்பன்சேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பேராக இருப்பாங்க, ரிசீவ் பண்ணுறவங்க ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க. கரெக்டாக? ஓகே. இதில் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் கிடையாது. ஓகேவா? என்னது, அக்ரிகல்ச்சரல் லேண்டு கிடையாது. அண்ட் தென் அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரூரலாக இருந்தாலும் சரி, அர்பனாக இருந்தாலும் சரி, அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டே கிடையாது. நோ டிடிஎஸ். ஓகேவா? பட் இதில் இந்த கம்பன்சேஷன் சொல்கிறதுல என்ஹான்ஸ்டு கம்பன்சேஷனும் இதில் வரும், இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற பாயிண்ட்டு. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போது த்ரெஷோல்ட் லிமிட்னு நம்ம பார்த்தப்போ இதில் வந்து 50 லேக் ஆர் மோர் டச் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுவோம், 1%. இங்கே 5 லேக் மேலே எக்ஸீட் ஆனால் தான் 10% அப்ளை பண்ணணும். ஓகேவா? புரியுதா? ஸோ எந்த ஃபேமிலி ஓவர்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் ஐஎம்பி ஃபேமிலியும் ஓவர். நெக்ஸ்ட் என்னது, கான்ட்ராக்ட் ஃபேமிலி. நெக்ஸ்ட் என்னது, கான்ட்ராக்ட் ஃபேமிலி. ஸோ கான்ட்ராக்ட் ஃபேமிலியும் சரி, இந்த கான்ட்ராக்ட் ஃபேமிலியில் வர 194Cயும் சரி, 194Mமும் சரி, ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப 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 க்ரூஷியல் ஃபார் எக்ஸாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 3 காமனாக ஒரு செக்ஷன் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். என்னது, சார்ஜி செக்ஷனு, அதுக்கப்புறம் சிஹெச் செக்ஷன், அதுக்கப்புறம் என்னது இன்னொரு செக்ஷன் லாஸ்ட்டாக ஐயடா. ஸோ இந்த 3லையும் இது கவர் ஆகுதான்னு பார்க்கணும்ல. ஸோ சார்ஜி செக்ஷனில் கவர் ஆகுதா, கவர் ஆகுது. சிஹெச்ஏ செக்ஷனில் கவர் ஆகுதா, கவர் ஆகுது. ஐயடாவில் வரல. ஸோ இப்போ இதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் என்ன, பே பண்ணுறவங்க இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்சிஎஃபாக இருக்கக்கூடாது. அவங்க அப்படி இருக்கணும்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ஆர் டர்ன் ஓவர் 1 crore ஆர் 50 லேக்ல எக்ஸீட் ஆகணும். பாயிண்ட் செக் பண்ணணுமா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும் பாயிண்ட்டு, சிகிச்சை செக்ஷனில் வருதான்னு பார்க்கணும். சிஹெச்ஏ கவர் ஆகுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஷனில் 50 லேக்குக்கு மேலே இருக்கா அந்த பேமெண்ட்டு, 50 லேக்குக்கு மேலே இருக்கா, அப்போ 50 லேக் மேலே இருந்தால் என்ன இந்த செக்ஷன் அப்ளை ஆகாதுன்னு போட்டு 194Mக்கு போயிடணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்ஸ் என்ன, ஐயடா செக்ஷன் இதில் கவர் ஆகலை. ஓகேவா? இப்போ ஆஸ் யூஷுவல் பேர் வந்து இவங்களா இருக்காங்க. ஸோ இது நார்மலாக ஒரு கான்ட்ராக்டர் ஒரு சப் கான்ட்ராக்டருக்கு கொடுக்குற பேமெண்ட் தான். சரியா? டன். இப்போது ரிசீவ் பண்ணுறவங்களும் ஒரு ரெசிடென்ட்டான ஒரு கான்ட்ராக்டர் ஒரு சப் கான்ட்ராக்டராக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட்னா நான் சொன்னேன்ல, சிங்கிள் டிரான்சாக்ஷனாக இருந்தால் இப்படி, அக்ரிகேட் சேர்த்தோன்னா இப்படி இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி, அது வந்து இந்த செக்ஷன் தான். ஸோ சிங்கிள் கான்ட்ராக்டாக பார்க்கணும் அப்படின்னா 30,000. ஓகேவா? ஸோ ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு 30,000 எக்ஸீட் ஆனாவே த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்ளை பண்ணணும். இல்லை இது வந்து அக்ரிகேட்டாக பார்க்குறேன் அப்படின்னா ஸோ அப்போ 1 லேக். அப்போ என்னது 1 லேக். இதுக்கு என்ன ரேட் அப்ளை பண்ணணும், அப்போயும் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃபாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ 1%, அதர்ஸாக இருக்காங்க அப்படின்னா 2%. ஓகேவா? புரியுதா? ஓகே. ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் G15Gலையோ ஒரு 15Hலையோ கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் தென் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் பேன் வந்து ஃபர்னிஷே பண்ணல, என்னது பேன் ஃபர்னிஷே பண்ணல அப்படின்னா ஸோ அந்த டைம்லேயே என்னது டிடிஎஸ் டிடக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்வர்டைசிங், கேட்ரிங், ப்ராட்காஸ்டிங், மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் இது வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. 194C இதில் அப்ளை ஆகும். நீங்கள் த்ரெஷ்ஹோல்ட் செக் பண்ணுங்கள், ரேட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? செக் பண்ணி த்ரெஷ்ஹோல்ட் எக்ஸீட் ஆனால் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, கான்ட்ராக்டர்னு தான் பார்த்தோமா இல்லை சப் கான்ட்ராக்டர்னு பார்த்தோமா? ஸோ சப் கான்ட்ராக்டரும் இதில் என்ன ஆகும், இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வேறு என்னென்ன சம் ஓரியன்டான ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ். சம் ஓரியன்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமௌண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டே 20K, 26K, 28K அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? நம்ம என்ன பண்ணுவோம், அக்ரிகேட்டாக பார்க்கணுன்னா 1 லேக் எக்ஸீட் ஆனான்னு பார்ப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டு என்ன கொடுப்பாங்கன்னா, ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 30K டியூவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம முழிப்போம், இது நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அது இன்க்ளூட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 73K தான் வந்திருக்கும். எக்ஸிட் பண்ணேன்னு போட்டோன்னா ஆன்சர் தப்பு. ஆனால் டியூ, அவுட்ஸ்டாண்டிங்கு இந்த மாதிரிலாம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 1 lakh எக்ஸீட் ஆகிடும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணிவிட்டு டிடிஎஸை டிடக்ட் பண்ணணும். சரியா? ஓகேவா? ஸோ ஃபுல் அமௌண்ட்டாக அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்துருந்தாலும் ஃபுல் அமௌண்ட்டாக எடுத்து டோட்டல் பண்ணி அக்ரிகேட்டாக 1 lakh எக்ஸீட் ஆகுதான்னு பாருங்கள். பர்சன்டேஜ் 1 or 2% பேஸ்ட் ஆன் த கேஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 1% வந்து இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப்க்கு, 2% ஃபார் அதர்ஸ். ஓகேவா? வேறு என்ன இதில் பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்னு சொன்னல, இதில் ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து நான் ரைட்ஸையும் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ரைட்ஸையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆகிடும், கான்ட்ராக்ட் ஆகிடும். இல்லை நான் அதை வாங்கிட்டேன், அக்வயர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த செக்ஷன் அது என்ன ஆகாது, அப்ளை ஆகாது. ஓகேவா? அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 points 3 கண்டிஷன் மாதிரி இருக்கும். அந்த 3 கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா 194C வந்து அப்ளை ஆகாது. என்னது, அவங்க 10 or less vehicles வச்சுருக்கணும். ஸோ ப்ளையிங் பண்ணியிருக்கணும், ப்ளையிங்லாம் வரும்ல, அண்ட் தென் பேன் ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 ஆக்டிவிட்டீஸும் அவங்க கரெக்டாக அந்த க்ரைட்டீரியாவில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா 194C அப்ளை ஆகாது. டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணனா தேவையில்லை. சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் 194C. ஸோ நெக்ஸ்ட் என்னது, 194M, சிகிச்சை செக்ஷனுக்கான மெயினான செக்ஷன். இது என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எங்கே இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப்லாம் மேலே வந்து கிடையாதுன்னு பார்த்தோம். அப்படி இருக்கணும்னா 1 crore ஆர் மேலே இருந்தால் தான் அவங்க பண்ண முடியும். அப்போ அதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப்லாம் எங்கே வராங்கன்னா இங்கே தான் வராங்க. சரியா? ஓகேவா? டன். ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு பாயிண்ட்டு, மெயினான பாயிண்ட்டு 50 lakh தாண்டி போயிடுச்சுன்னா 2% அப்ளை பண்ணணும். எவ்வளோ பர்சன்ட் அப்ளை பண்ணணும்? 2%. ஓகேவா? டன். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கான்ட்ராக்ட் ஒர்க்கு, கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ், அதாவது இன்சூரன்ஸ் இல்லாமல், அண்ட் தென் ப்ரொஃபஷனல், இன்னும் இல்லை CHJவை தான் சொல்கிறாங்க அப்படி. சரியா? ஸோ இது வந்து ஒரு கேப் ஃபில்லர் மாதிரி. நான் சொன்னல, இது வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே அப்ளை ஆகாத மீதி எல்லாமே எங்கே வந்து அப்ளை ஆகும், 194Mல வந்து அப்ளை ஆகும். Cலையோ Hலையோ Jலையோ வராது. ஸோ இதுக்கு வந்து டேன் வந்து தேவையில்லை, பேனே வந்து சஃபிஷியன்ட் தான். ஓகேவா? ஸோ நான் சொன்னேன்ல, இஃப் ஆல்ரெடி 194Cலையோ Hலையோ Jலையோ அப்ளை ஆயிடுச்சுன்னா இங்கே வராது. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படியுமே என்ன பண்ணுவோம், 194M செக் பண்ணுவோம். ஸோ இந்த செக்ஷன் வரப்போ நம்ம CHJல இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்துருச்சு அப்படின்னா ஒன் டைம் அங்கே டிடக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே பண்ண முடியாது. ஓகேவா? அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேமெண்ட் வந்து பர்சனல் பர்பஸ்க்காக இருக்குன்னா, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகாது, டிடிஎஸ் அப்ளை ஆகாது. ஓகேவா? டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் கான்ட்ராக்ட் ஃபேமிலியும் ஓவர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னலாம் முடிச்சிருக்கோம் நம்ம, கேஷ்வல் ஃபேமிலி ஓவர், பிசி ஃபேமிலி ஓவர், ஐஎம்பி ஃபேமிலி ஓவர், கான்ட்ராக்ட் ஃபேமிலி ஓவர். இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி, இதில் 4 செக்ஷன்ஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் 4 செக்ஷன் இருக்கும். அந்த 4 செக்ஷன்லையுமே நம்மளுக்கு ஜாலியான காமனான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 10% தான் டிடிஎஸ். ஸோ 4 செக்ஷனுக்குமே காமனான டிடிஎஸ் அமௌண்ட் ரேட் என்னது, 10%. இதில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலின்னு உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு டிவிடெண்ட்டு பார்த்துட்டிங்கனாவே என்ன தான், ஆக்சுவலாக அது 10% தான் டிடிஎஸ் ரேட்டுன்னு முடிவு பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்னு வரப்போ அதோட செக்ஷன் 193 நம்ம பார்த்தோம்ல, ஒரு 3 செக்ஷன், 192 சேலரி, 193 இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், அண்ட் 194 நெக்ஸ்ட் வரப்போகிற செக்ஷன் டிவிடெண்ட். மூணுத்துக்குமே ஆல்ஃபபெட் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? ஓகே. ஸோ அது சும்மா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ். ஸோ இதில் யார் பேராக இருப்பா, யார் பே பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு அவங்க தான். கரெக்டாக? தென் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பேயியாக இருப்பாங்க. ஸோ அவங்க யாராக இருப்பாங்க, இண்டிவிஜுவலாகவோ ஒரு டொமஸ்டிக் கம்பெனியாகவோ இருப்பாங்க. சரியா? இதில் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்ன சொல்கிறாங்க, 10,000. என்ன சொல்கிறாங்க, 10,000. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு 10,000, டிவிடெண்ட்டுக்கு 10,000, இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ்க்கு 10,000, அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுக்கும் 10,000. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, பர்சன்டேஜும் 10,000, த்ரெஷ்ஹோல்டும் 10K, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி மேட் ஈஸி. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10K தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க நோட்டிஃபை பண்ணுற இந்த 8% சேவிங் பாண்டு, 7.7% சேவிங் பாண்டு,
ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு அண்ட் தென் மற்ற ஏதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நோட்டிஃபை பண்ணாங்கன்னா அதுவும். ஸோ இதில் இருக்கிறதுல 10,000 எக்ஸீட் ஆனிச்சு த்ரெஸ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னா நம்ம 10% அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் பாண்ட்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் தென் 7 இயர் என்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த 4th இஷ்யூக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில டிபெஞ்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபைடு டிபெஞ்சர்ஸ்க்கும் டிடிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிடெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் மற்ற எந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்குமே டிடெக்ட் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் என்னது அவங்க மேலே சொல்லியிருக்கிற அந்த 10,000. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்ஐசி, ஜென்ரல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து சப்சிடரி ஓன் பண்ணுற, அதாவது செக்யூரிட்டிஸ் வந்து சப்சிடரி ஓன் பண்ணுறாங்கன்னா இவங்க. ஸோ இவங்களுக்கு பே பண்ணுறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அப்போ என்னது, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து இதில் இருக்கிற ஃபோக்கஸ் பண்ணுற பாயிண்ட். நெக்ஸ்ட் டிவிடெண்ட். கமிங் டு டிவிடெண்ட் ஆஸ் யூஷுவல் யார் கம்பெனி தான் பிரித்து கொடுப்பாங்க, ஒரு ஷேர் ஹோல்டருக்கு தெரியும் நம்மளுக்கே. ஸோ ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்ட் இன் டிவிடெண்ட் ஃபேமிலிக்கு 10K அண்ட் தென் 10%. ஸோ இதில் என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா இஃப் பெய்டு அதர் தேன் கேஷ் டு இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர் அப்படின்னா மட்டும்தான் இந்த 10,000 லிமிட்டே. கேஷ் இல்லாமல் அதர் கேசஸில் இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு த்ரெஸ்ஹோல்டே கிடையாது டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ கேஷ்னா மட்டும்தான் 10,000. சரி, இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ்ஸை சப்போஸ் எல்ஐசி நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த 3 கேட்டகரி அவங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் டிடிஎஸ் கிடையாது. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதர் தென் செக்யூரிட்டிஸ். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது, சார்ஜி செக்ஷன் நம்பர் இருக்கா, CHAR சார்ஜி. ஓகே, சார்ஜி செக்ஷனில் நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஐ முடிஞ்சிருச்சு அண்ட் தென் சி முடிஞ்சிருச்சு, ஹெச் முடிஞ்சிருச்சு, இப்போ எது வந்திருக்கு, ஏ வந்திருக்கா. ஸோ இந்த சார்ஜி செக்ஷன் எதுக்கு சொன்னேன், ஸோ பே பண்ணுற, அதாவது இந்த டிடெக்ட் பண்ணுறவர் இண்டிவிஜுவல் ஹெச்எஃபாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர் இண்டிவிஜுவலாக இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 1 lakh, ப்ரொஃபஷனை 50 lakh எக்ஸீட் பண்ணால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க பேராக ஆவாங்க அப்படி சொன்னேன்னா. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், சார்ஜி செக்ஷன் ஞாபகம் வரணும். எதுக்கு, 194Aக்கு. ஸோ இவங்க இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த செக்ஷன் இதில் அப்ளை ஆகும். கரெக்டாக? ஓகே. இதில் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தான் 10,000, ஜென்ரலாக தான் 10,000. இதே அதாவது அந்த பே கொடுக்குறாங்களா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவங்க பிசிபியா, பேங்காவோ, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாவோ, போஸ்ட் ஆஃபீஸாவோ, யாருன்னா கொடுக்குறவங்க, யாரை சொல்கிறேன், கொடுக்குறவங்க இருந்தாங்க, என்னது பேங்காவோ, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் பேங்காவோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸாவோ இருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ அவங்களுடைய லிமிட் என்ன ஆகிடும், 50Kவா ஆகிடும். இல்லை இவங்க ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ 1 lakh. இந்த 3மே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3த்துலேயுமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக ஜென்ரலாக 10,000 தான் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலியில் இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் அதர் தென் செக்யூரிட்டிஸ்க்கு. பட் இது கொடுக்குறவங்க ஒரு பேங்க் பிசிபியாக இருக்காங்க, பேங்க்கு கோஆப்ரேட்டிவ் ஆர் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்காங்க அப்படின்னா கொடுக்குறவங்க. ஓகேவா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகுது, 50Kவா ஆகுது. ஓகேவா? இது ஒரு சீனியர் சிட்டிசன் கொடுக்குறாங்க, சீனியர் சிட்டிசன் அதில் இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னா அப்போ என்ன ஆகுது, 1 lakh. இப்போ புரியுதா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்? இதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் என்ன நம்ம அப்ளை பண்ணணும், 10% வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னதுன்னா இப்போது இதே டிடிஎஸ்ஸு இந்த பேங்க்குக்கோ இல்லை எல்ஐசிக்கோ இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க் சொசைட்டிக்கோ ஓகேவா கொடுக்குறாங்க, என்னது பேங்க்குக்கோ எல்ஐசிக்கோ கோஆப்ரேட்டிவ்க்கோ பே பண்ணுறாங்க. நான் என்ன சொன்னேன், இது வந்து இவங்க தான் அந்த பர்சனுக்கே கொடுக்குறது. இங்கே இந்த பேங்க் எல்ஐசி தான் ரிசீவ் பண்ணுறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இவங்களுக்கு இந்த டிடிஎஸ் கிடையாது. ஓகேவா? இதில் கன்ஃபியூஷன் இல்லைல்ல. இந்த டிடிஎஸ் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிசிபி. அதனால் இது நம்ம த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை பார்க்கலாம். இது இவங்களுக்கு தான் போகுது, கடைசியாக இங்கே யாருக்கு போகுது, இவங்களுக்கு போகுதா, அப்போ டிடிஎஸ் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டு டூ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் எங்கே போகுது, இங்கே போகுது, அப்போ அது கிடையாது. நெக்ஸ்ட்டு லிமிட் இஸ் பிரான்ச் வைஸ் ஃபார் பேங்க். ஸோ ஒரு பேங்க்குக்கும் தனியாக இந்த பிரான்ச் ஆக்ரா பிரான்ச், ஹைதராபாத் பிரான்ச்சுன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரான்ச் வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லிமிட்டை பிரான்ச் வைஸ் பார்க்கணும். என்ன பார்க்கணும், பிரான்ச் வைஸ் பார்க்கணும். சரியா? ஓகே. இதில் சம் ஓரியன்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு என்ன, இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து கொஷினில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க.
பேமெண்ட் வந்து இதானு பர்சன்டேஜும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இவ்வளோ மந்த்லேருந்து இவ்வளோ மந்த்து அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த அமௌண்ட் இன்டூ இந்த பர்சன்டேஜ் இன்டூ எவ்வளோ மந்த்து டிவைடட் பை 12 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பேமெண்ட்டு இன்ட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு எவ்வளோ மந்த் அந்த இன்ட்ரெஸ்ட்டு டிவைடட் பை 12 இதை போட்டுங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எக்ஸீட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டிடிஎஸ் ரேட்டு அப்ளை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? 194K. ஸோ இது என்னது? இன்கம் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட். நார்மலாக அப்போ ப்ரொவைட் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க? ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, அதில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனி அந்த மாதிரி. ரிசீவ் பண்ணுறவங்க ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதில் என்ன நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த ஃபேமிலியே 10K தான், 10% தான், அவ்வளோதான். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னது? அதர் தேன் கேபிட்டல் கெயின். ஸோ நம்ம செக்ஷன் படிக்கிறப்பே நான் சொல்லியிருப்பேன். ஸோ 194 கிங் கேபிட்டல் கெயினை மட்டுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, மற்ற விஷயத்தையும் நினச்சிட்டு இருக்கணும் தான் சொல்லிட்டு நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எதை வந்து நாட் இந்த நேச்சர் ஆஃப் கேபிட்டல் கெயினை எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்டு எதை கவர் பண்ணல? இந்த செக்ஷனில் கவர் பண்ணல. எதை? கேபிட்டல் கெயின். ஓகேவா? டன். ஸோ இதான் வந்து என்டையராக இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலியும் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது? ரொட்டீன் ஃபேமிலி. நெக்ஸ்ட் என்னது? ரொட்டீன் ஃபேமிலி. ஸோ ரொட்டீன் ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னது? ஃபஸ்ட்டு வந்து சேலரி 182. ஸோ ஆஸ் யூஷுவல் எம்ப்ளாயர் தான் வந்து கொடுக்க போகிறார் சேலரி, எம்ப்ளாயி ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயி ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இவ்வளோ நேரம் பார்த்ததுல ரெசிடென்ட்னே பார்த்துட்டு வந்தோம். பட் சேலரி பொறுத்த வரைக்கும் என்னது? நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை எக்ஸிட் பண்ணிட்டாவே இந்த இடத்துல டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு? நார்மலாக நியூ டேக்ஸ் ரிஜிம் படி 4 லேக்கா எல்லாருக்குமே, ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் படி 2.5 or 3 lakh or 5 lakh பேஸ்ட் ஆன் த கேஸ். ஸோ பெலோ 60 ப்ளஸ் 80 ப்ளஸ்னால் இந்த ரேட் வரும். கரெக்டாக? ஓகே. ஏஜ். நெக்ஸ்ட் வந்து ரேட்டு. எந்த ரேட் அப்ளை பண்ணுவோம்? இவ்வளோ நாளாக வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ரேட்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டே கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன ரேட்டு? ஆவரேஜ் ரேட்டுன்னு. சரி, அதை எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க? நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் சேலரின்னு ஒன்று கண்டுபிடிப்போமா? அதில் நம்ம நான் மெரிட்டரி பர்பஸேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூவில் நம்ம எப்போதும் போல் என்ன பண்ணுவோம்? டிடக்ஷன் லெஸ் பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? இன்கம் ஃப்ரம் சேலரி கிடைக்குமா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆவரேஜ் ரேட்டு கண்டுபிடிப்போம். எப்படி? எவ்வளோ டேக்ஸ் லயபிலிட்டின்னு ஒரு கொஸ்டினில் இருக்குமா? அதாவது எப்படின்னா, இவ்வளோ டேக்ஸ் தான் இவங்க பே பண்ணணும்னு ரேட்டு சாப்ரேட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேக்ஸ் லயபிலிட்டி டிவைடட் பை இன்கம் ஃப்ரம் சேலரி இன்ட்டு 100 போட்டால் ஆவரேஜ் ரேட்டு கிடச்சிடும். ஸோ இந்த ரேட்டை தான் என்ன பண்ணணும்? நம்ம இந்த டிடிஎஸ்ல டிடக்ட் பண்ணுவோம். செக்ஷன் 192 படி. இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு நான் மெரிட்டரி பர்பஸேட்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம்ல, அது சொல்கிறாங்க. அண்ட் தென் எம்ப்ளாயி கண்டிப்பாக நீங்கள் என்ன டேக்ஸ் ரிஜிம் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்றத சொல்லியிருக்கணும். அப்படி நீங்கள் சொல்லலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? டிஃபால்ட்டே அப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்குலாம் எவிடன்ஸாக 12BBயும் அண்ட் தென் பர்க்விசிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 12BAவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து சேலரி ரிலேட்டடாக. நெக்ஸ்ட்டு ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், அதாவது பிஎஃப் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இதுக்கு என்னது? 192A. ஸோ ஆஸ் யூஷுவல் பேயர் என்ன? அந்த ஆத்தரைஸ் ஸ்கீமில் இருக்கிறவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஆத்தரைஸ் பர்சனாக வந்து ஸ்கீம் என்ன வந்து யார் வந்து ட்ரஸ்டியாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பே பண்ணுவாங்க அமௌண்ட். ரிசீவ் பண்ணுறவங்க எம்ப்ளாயியாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 50,000. இவங்களுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்? 50,000. எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. ஓகேவா? ஸோ எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டில் 10%. இதில் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்லாம் இருக்குது? ஸோ 5 years கண்டினியூஸ் சர்வீஸாக இருக்குது அப்படின்னா அப்போ நோ டிடிஎஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டிடிஎஸ் வித்ட்ராவல் இப்போ அதாவது இந்த வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இந்த வித்ட்ரா பண்ணுறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு முடியல, இல் ஹெல்த்னாலேயோ, இல்லை பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னாலேயோ, இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து முடிச்சுக்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னால தான் டிடிஎஸ் வந்து கிடையாது. இது எல்லா சுச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி ப்ரீமேச்சூர் வித்ட்ராவல் பண்ணுறாங்க, அதாவது அந்த டேட் முடியறதுக்கு முன்னாடியே வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க பிஎஃப் அமௌண்ட் அப்படின்னா, ஸோ அந்த டைம் டிடிஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன சுச்சுவேஷன்லாம் கிடையாது. ஸோ ஆஃப்டர் அதாவது 5 year கண்டினியூஸ் சர்வீஸ் அண்ட் தென் இல் ஹெல்த்து, க்ளோஷர் ஆஃப் பிஸ்னஸ், செசேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை முடிச்சுக்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ நோ டிடிஎஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் டு நியூ எம்ப்ளாயர். ஸோ நியூ எம்ப்ளாயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் என்னது? அப்போவும் டிடிஎஸ் கிடையாது. ஸோ இதுதான் இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ட்விஸ்டட் பாயிண்ட், ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லாமே. சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் 192A. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன் ஆர் டெக்னிக்கல் சர்வீஸ்னு வரப்போ இதில் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் என்னன்னா, நார்மலாக நம்ம 30Kன்னு இதில் வந்து நம்ம த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பார்த்துருப்போம். இந்த வாட்டி என்னென்னா 50Kவா ஆக்கிட்டாங்க. சரியா? ஓகே. ஸோ 194J ப்ரொஃபஷன் ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ இது ஆஸ் யூஷுவல் வந்து பே பண்ணுறவங்க எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சார்ஜி செக்ஷனில்
இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப் இருக்கக்கூடாது. அப்படி அவங்க இருக்கணும்னா அவங்களுடைய டர்ன் ஓவர் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனு 1 crore ஆர் 50 lakhக்கு எக்ஸீட் ஆயிருக்கணும். அப்போ தான் அவங்களும் இங்கே பேராக வர முடியும். இல்லைனா இந்த செக்ஷன் அவைல் ஆகுமா? அட்ராக்ட் ஆகாது. சரியா? ஸோ ரிசீவ் பண்ணுறவங்க ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ வேறு என்னென்ன செக்ஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? சார்ஜி செக்ஷன் இதில் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ ப்ரொவிஷன் வந்து நம்ம பார்த்துருவோம், செக் பண்ணியாச்சு. வேறு என்னென்ன பார்க்கணும்? சிஹெச்ஜேவா? சியும் ஹெச் ஓவரா? இப்போ ஜே இருக்கா? ஸோ இது எதுக்கு சொன்னேன் சிஹெச்ஜே? இந்த சிஹெச்ஏ செக்ஷன்ஸ் எதுக்கு சொன்னேன்? இந்த செக்ஷன் வரப்போ நம்ம 194M அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது 50 lakhக்கு மேலே எக்ஸீட் ஆகுது த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னா எந்த செக்ஷன் அப்ளை ஆகிடும்? 194M வந்து அப்ளை ஆகிடும். சரியா? ஓகே, வேறு என்னென்ன செக்ஷன் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? சார்ஜ் ஓவர் சிகிச்சை வரும். ஐஎடாவா? ஐஎடா செக்ஷன்ஸ். ஸோ ஐஎடா செக்ஷன்ஸில் ஐயும் ஓவர் ஏவும் ஓவர். நெக்ஸ்ட்டு இப்போ டிஏ தான் இருக்குது. ஸோ கீழே வரப்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஏ என்னது? இந்த அதர் தேன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஓகேவா? ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செக்ஷன்லாம் வரப்போ நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணிக்கணும். ஐஎடா செக்ஷன்ஸ் எதுக்கு நான் சொன்னேன்? ஆக்சுவலாக ஐஎடா செக்ஷன்ஸ் வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஆர் மோர். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் டச் ஆனாவே என்னது பர்சன்டேஜ் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னேன். சரியா? ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் டேரக்டரை தவிர தான் எல்லாருக்குமே த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் உண்டு. ஆனால் டேரக்டருக்கு மட்டும் கிடையாது. ஸோ டேரக்டர் சிட்டிங் ஃபீஸ் ஆல்வேஸ் 10%. நோ த்ரெஷ்ஹோல்ட். அவருக்கு என்ன ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ அதில் அப்படியே 10%. த்ரெஷ்ஹோல்டே கிடையாது. மீதி பர்சனுக்கு நம்ம பார்க்குறப்ப தான் டெக்னிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை கால் சென்டராக இருக்கட்டும், இல்லை ஃபிலிம் ராயல்ட்டி ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் 2%. பட் மற்ற ப்ரொஃபஷனல் சர்வீஸு, ராயல்ட்டி, நான் கம்பீட் ஃபீஸு, டேரக்டர் ஃபீஸு இங்கே கிடையாது. ஸோ இந்த டைம்லலாம் என்ன பண்ணணும்? 10% வந்து நம்மளுக்கு டிடிஎஸ். சரியா? ஓகே, டேரக்டர் வந்து ஃபீஸ் வந்து த்ரெஷ்ஹோல்ட் தான் கிடையாது, 10% வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே டன். ஸோ இந்த லிமிட் தான் என்ன சொன்னேன்? இந்த 50K லிமிட் தான் என்ன சொன்னேன்? டேரக்டருக்கு வராது. ஓகேவா? டன். ஸோ அதுமாதிரி இந்த 50K லிமிட் பார்க்குறப்போ ராயல்ட்டின்னு சொல்லி நிறைய நேச்சர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ராயல்ட்டின்னு எத்தனை நேச்சர் கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணி பாருங்கள் 50K எக்ஸீட் ஆகுதான்னு சொல்லி. ஓகேவா? ஓகே டன். ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டிய ட்விஸ்டிக் பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வர பெனிஃபிட் ஆர் பெர்க்விசிட்ஸ். ஸோ இது வந்து 194R. ஸோ அப்போ நம்ம பார்த்தோமா, சார்ஜி செக்ஷன்ஸில் R இருக்கா? அப்போ என்னது? பே பண்ணுறவங்க இண்டிவிஜுவல் ஹெச்டிஎஃபாக இருக்கக்கூடாது. அப்படி அவங்க இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ப்ரொஃபஷன் ஆர் பிஸ்னஸ் வந்து 1 crore ஆர் 50 lakhக்கு மேலே வந்து எக்ஸீட் ஆகணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்? இந்த செக்ஷன் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாங்கன்னா தான் இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். ஸோ இவங்களுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 20,000 விச் எந்த ரேட்டு? 10% ரேட். ஓகேவா? டன். இப்போ நேரத்தில் கொஸ்டினில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, வெரி லக்ஸுரி கார் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன நினச்சிருவோம்? காருன்னு பார்த்தோன்னே வந்து இந்த மாதிரி வந்து மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட், இந்த டிசிஎஸ் கவர் ஆகும் அப்படின்னு நினச்சிருவோம். கரெக்டாக? ஸோ அந்த மோட்டார் வெஹிக்கல் ப்ரொவிஷன் வரும்ல, அதுன்னு நினச்சிப்போம். ஆனால் இல்லை, லக்ஸுரி காரை அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆகிடும்? இந்த இடத்துல பெனிஃபிட் ஆர் பெர்க்விசிட் ஆகிடும். ஸோ இவ்வளோ ஒர்த் இருக்குது அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. பட் காராக தான் கொடுக்குறாங்க. அப்படி அது வந்து பெனிஃபிட் ஆர் பெர்க்விசிட் ஆகும். சரியா? இதை சேல் பண்ணுறாங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த டிசிஎஸ் செக்ஷன் அப்ளை ஆகும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த இதில் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெனிஃபிட் வந்து கேஷாகவும் இருக்கலாம், கைண்டாகவும் இருக்கலாம், போத்தாகவும் இருக்கலாம். அப்படி கைண்டாக இருக்குன்னா பேர் வந்து என்ன பண்ணிடணும்? அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும்? என்ஷோர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ஆஃபீஸர் யார்? ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 194Rல நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ புதுசாக நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்க ஒரு செக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னது? பேமெண்ட் டு பார்ட்னர்ஸ் பை ஃபிம். ஸோ ஃபிமில் இருக்கிற பார்ட்னர்லாம் இருக்காங்கல்ல, அதாவது பார்ட்னர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது. ஸோ அப்போ யார் பே பண்ணுப்பா? இப்போ கண்டிப்பாக ஃபிம் தான் பே பண்ணுவாங்க. யாருக்கு? பார்ட்னருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான நேச்சரில் இருக்கலாம்? நேச்சர் சேலரியாக இருக்கலாம், ரெனிமரேஷனாக இருக்கலாம், கமிஷனாக இருக்கலாம், போனஸாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக கூட இருக்கலாம். பட் பார்ட்னருக்கு அதை பே பண்ணிட்டா எந்த செக்ஷன்? 194T அப்ளை ஆகிடும். எவ்வளோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்? 20. ஸோ எங்கே 20 பார்த்தோம்? இங்கேயும். ஸோ இது ரெண்டுமே 20,000 தான். சரியா? என்ன ரேட்டு? சேம், அதே மாதிரியே 10%. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகுது? சேலரி, ரெனிமரேஷன், கமிஷன், போனஸ், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி எல்லா நேச்சரும் கவர் ஆகுது. ஓகேவா? டன். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வர கிரெடிட் கூட என்ன ஆகும்? இந்த இடத்துல டிடிஎஸ் வந்து ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் 194T. நெக்ஸ்ட் 194N கேஷ் வித்ட்ராவல். கேஷ் வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 மைனூட்டாக கண்டுபிடிக்கணும்னா இதில் ஸ்லாப் ரேட் மாதிரி அப்ளை ஆகுப்பா.
என்னாகும், ஸ்லாப் ரேட் மாதிரி அப்ளை ஆகும். ஓகேவா? என்ன அந்த ஸ்லாப் ரேட் மாதிரி அப்ளை ஆகும்? நார்மலாக வந்து பேர் வந்து பேங்கிங் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ பே பண்ணுறவங்க இவங்க தான் இருப்பாங்க. கேஷ் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா, ஸோ ரிசீவ் பண்ணுறவங்க நம்மள மாதிரி ஒரு நார்மல் மனுஷங்க தான் இருப்பாங்க. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பொறுத்த வரைக்கும், ஓகே, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1 crore பர் ஃபினான்ஷியல் இயர். இது வரைக்கும் க்ரோர் நம்ம அவங்க லாஸ்ட்டு, அதாவது 3 ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் ஐடிஆரே வந்து ஃபைல் பண்ணல 3 இயர்ஸா அப்படின்னா அவங்களுக்கு 20 lakh தான். அவங்களுக்கு 20 lakh தான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம ரேட் அப்ளை பண்ணணும்? இப்போ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இந்த மாதிரி எக்ஸீட் பண்ணிட்டாங்க, 194 என்ன அப்ளை ஆகிடுச்சு, எப்படி ரேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓகே இது விட்டுருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். நான் இன்னும் வந்து உங்களுக்கு புரிக்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? தெளிவாக ஒரு பிளாங்காக வந்து சொல்லிடுறேன். என்னது அப்படின்னா 194N. சரியா? ஸோ 194N பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 20 லேக்லேருந்து 1 crore ஆர் 3 crore. 1 crore ஆர் 3 crore. ஸோ இப்போ 20 லேக்லேருந்து 1 crore ஆர் 3 crore வரைக்கும் இதுவும் டச் ஆயிடுச்சு அப்படின்னா 2%. 1 crore ஆர் 3 crore மேலே, அதனால் 1 crore ஆர் 3 crore அப்படின்னா 1 crore இப்போ நார்மலாக, அண்ட் 3 crore பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு. ஓகேவா? டன். இப்போ 1 crore ஆர் 3 crore எக்ஸீட் ஆகி அதுக்கும் மேற்பட்டு போகுது அப்படின்னா அப்போ 5%. இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ண தெரியுமா? இப்போ அப் டு 20 lakh வரைக்கும், அதாவது 20 lakh எக்ஸீட் ஆனது தானே, அப்போது அப் டு 20 lakh வரைக்கும் நில்லாம். ஓகேவா? கேஷ் வித்ட்ராவலுக்கு இப்படி தான் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு இந்த 20 lakh எக்ஸீட் ஆகி 20 lakh and 1 rupees ஆகல, அப்போ இந்த 20 lakலேருந்து 1 crore ஆர் 3 crore வரைக்கும் 2% ஆகும். இப்போ இது எக்ஸீட் ஆகும்ல, அதுலேருந்து மோர், அதுக்கும் மேற்பட்டு போச்சு, 1 crore ஆர் 1 rupeesலேருந்து போகுது, 3 crore ஆர் 1 rupeesலேருந்து போகுது அப்படின்னா அப்போ 5%. ஸோ இப்படி தான் அந்த அமௌண்ட்டில் ஸ்லாப் ரேட் படி நம்ம வந்து என்ன பண்ணணும், டிடிஎஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் அந்த 194Q. 194Q என்னது? பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ்னால் அப்போ யார்? பையர் இருப்பாங்க, பே பண்ணுறவங்க, தென் கொடுக்குறவங்க செல்லராக இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதில் எப்படி நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், எந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னா 50 lakhக்கு மேலே, என்னது 50 lakhக்கு மேலே எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா இன் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் 50 lakh, இன் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் 50 lakh அதில் தான் நம்ம என்ன பண்ணணும், 0.1% அப்ளை பண்ணணும். 0.1% அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா இன்னும் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16 அண்ட் தென் 18, தென் 19, 110 இதெல்லாம் வந்து டேட்ஸ். ஓகேவா? இப்படி டேட் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ஒரு டேட்லேயும் ஒரு பேமெண்ட் பண்ணுறாங்களாம். ஓகேவா? இதில் வந்து 20 lakh, இதில் 25 lakh, இதில் வந்து 28 lakh, இதுலேயும் 28 lakh. சரியா? ஸோ இப்படி பண்ணுறப்போ, இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம சிங்கிளாக ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ 20 lakh என்ன ஆகுது, 20 lakh மட்டும்னா 50 lakh எக்ஸீட் பண்ணேன். ஸோ அப்போ அந்த டேட்டில் நம்மளுக்கு நில் ஆகும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 25 lakh, இந்த இடத்துல என்ன ஆகுது, 45 வரை வருது. கரெக்டாக? 45 வரை வருது. அப்போ இதில் என்ன ஆகுது, நில். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ எக்ஸீட் ஆயிடுச்சா? ஸோ 45 + 28 50 எக்ஸீட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறப்போ 45 வரைக்கும் இந்த இடத்துல நம்ம நில் போட்டோம். இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது, 50 lakh டச் ஆக. அப்போது 28ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளவோ அந்த ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜாக அப்ளை பண்ணிட்டே வரணும். இப்போ புரியுதா? இன் எக்ஸஸ் ஆஃப் 50 lakh. ஸோ 50 lakh தாண்டி 1 crore இருக்குது மொத்தமானா 1 crore 50 lakh தான் வந்து நம்மளுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னா, இந்த 1 crore 50 lakh போயிடுச்சுன்னா எவ்வளோ, பேலன்ஸ் 50 lakh மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், 0.1% அப்ளை பண்ணணும். இப்போ புரியுதா? ஸோ அப்போ என்ன வந்து நம்ம ஒன்று ஒன்றா இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்குறப்போ, ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகிடும், மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 50 lakh எக்ஸீட் ஆகும். ஸோ அதை நம்ம ஒன் டைம் போட்டுடலாம். பட் மேனர் ஆஃப் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறது இதுதான். சரியா? ஓகே, இதுதான் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நாட் அப்ளிகபிள் இஃப் டிடிஎஸ் இஸ் டிடக்டபிள் அண்டர் எனி அதர் ப்ரொவிஷன். ஸோ வேறு ஏதாவது ப்ரொவிஷன் எதை சொல்கிறாங்கன்னா 206C தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்துருப்போம் 206Cயில். சரியா? ஸோ அந்த இடத்துல நிறைய வாட்டி இது அப்ளை ஆகலைன்னா 194Q அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டன். இப்போ ஃபர்ஸ்ட் 50 lakh தான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னா ஸோ அதில் எக்ஸீட் ஆகிற அமௌண்ட் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிடிஎஸ் 0.1% அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஏ பார்த்தோன்னே ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வருது? ஐயடா செக்ஷன்ஸா?
ஸோ இதில் என்ன ஆகும், இந்த 1 lakh ஆர் இது டச் ஆகி மேலே போனால் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு, அப்போ என்ன ஆகும், டிடிஎஸ் அப்ளை ஆகும். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்ட்டு, 2%. ஓகேவா, டன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, இதில் என்ன அப்படின்னா பாலிசிஸ் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 of 10Dன்னு கொடுத்துருக்காங்களே, இது என்ன அது 10 of 10D அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆனுவல் ப்ரீமியம் versus 10 or 20% of sum assured. புரியுதா, எந்த ரெண்டை நான் கம்பேர் பண்ணியிருக்கேன், ஆனுவல் ப்ரீமியம் 10% or 20% of sum assured. இதை நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். சரியா, எந்த செக்ஷன் படி, இந்த 10 of 10D படி. சரியா, ஸோ இப்போ கம்பேர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அதிகமாக வரும். கரெக்டாக, இதெல்லாம் 10% or 20% இது எங்கே நம்ம கண்டுபிடிக்கணும், 10னா என்ன 20னா எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் 2012, அதாவது ஃபினான்ஷியல் இயர் April 1, 2012. சரியா, இந்த டேட்டுக்கு முன்னாடினா நம்ம 10% அப்ளை பண்ணணும். இந்த டேட்லேருந்து அப்படின்னா நம்ம 20% அப்ளை பண்ணணும். இந்த டேட்டுக்கு முன்னாடினா 10%, இந்த டேட்லேருந்து அந்த பாலிசி அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், 20% அப்ளை பண்ணணும். இப்போ புரியுதா, 10 or 20 இதுக்குன்னு. ஸோ எதில் அப்ளை பண்ணணும், சம் அஷ்யூர்டு. ஸோ ஆனுவல் ப்ரீமியம் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இந்த 10% or 20% இதையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆனுவல் ப்ரீமியம் இதை எக்ஸீட் பண்ணிருச்சுன்னா, ஸோ இந்த ஆனுவல் ப்ரீமியம் இந்த சம் அஷ்யூர்டை இது எக்ஸீட் பண்ணிருச்சுன்னா அப்போ நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. இந்த ஆனுவல் ப்ரீமியம் இந்த அமௌண்ட்டை இந்த நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, இந்த அமௌண்ட்டை எக்ஸீட் பண்ணலைன்னா அப்போ டிடிஎஸ் கிடையாது. இப்போ புரியுதா ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டையும் நம்ம செக் பண்ணணும், அண்ட் தென் இந்த 1 lakhையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுக்கு வச்சு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம செக்ஷன்ஸ் வந்து அவைல் பண்ணலாம். சரியா, ஸோ பாலிசிஸ் எக்ஸம்ட் இதுதான் வந்து 10 of 10Dயில் வந்து சொல்கிறாங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் என்னது, பென்ஷன் தானே. ஸோ நார்மலாக பென்ஷன் என்ன, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்னது 3 lakh or 5 lakh. ஸோ அவங்க 60+ கிட்ட இருந்தாங்கன்னா 3 lakh, இல்லைனா 80+ கிட்ட இருந்தாங்கன்னா 5 lakh. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ரேட் அப்ளை ஆகுமோ அந்த ரேட்டு தான் என்னது இங்கே வந்து அவங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக ஃபிக்ஸ்டு ரேட் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ரேட் பார்த்துக்குவோம், இதுக்கு சேலரிக்கு ஆவரேஜ் ரேட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே என்னது, நார்மலாக நம்ம ஸ்லாப் ரேட்டில் என்ன ரேட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் வந்து இங்கேயும் அப்ளை ஆகும். சரியா, ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு இதுலேயும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவாங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க நார்மலாக. ஸோ அது என்ன அமௌண்ட்டு, இப்போ 5 lakh அப்படின்னா 5 lakh இன்ட்டு எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு எவ்வளோ மந்த் வருது டிவைடட் பை 12. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதர் சோர்ஸஸில் வந்து ஆட் பண்ணுங்க. சரியா, ஸோ இப்போ உங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து கிடச்சிருச்சு, ஹெட்ஸ் எல்லாம் வரி நம்ம போட்டு டோட்டல் இன்கம் தான் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணுவோமா. ஸோ என்ன ஆகும், அந்த ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணோன்னே டேக்ஸ் லயபிலிட்டி கிடைக்கும். கரெக்டாக, பட் இந்த இடத்துல நம்ம இந்த சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் இந்த பென்ஷன் ஸ்கீமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடச்சிருச்சு, இதில் என்ன பண்ணுவோம், நார்மலாக டிடக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுவோமா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நார்மல் டோட்டல் இன்கம் கிடைக்குமா, அதுக்கு முன்னாடி கிடைச்சது கிராஸ் டோட்டல் இன்கம். இப்போ நார்மல் டோட்டல் இன்கம் நம்மளுக்கு கிடைக்குமா. ஸோ இப்போ நார்மல் டோட்டல் இன்கம் நம்ம செக் பண்ணுறப்போ 5 lakh எக்ஸீட் பண்ணிருச்சுன்னா, அதாவது இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் 5 lakh or 3 lakh இந்த அமௌண்ட் தான் நான் சொன்னேன், புரியுதா. ஸோ இந்த டோட்டல் இன்கம் அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டில் எக்ஸீட் பண்ணிருச்சுன்னா ஆஸ் யூஷுவல் இதுக்கப்புறம் என்ன பண்ண போதும், இதில் நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி அந்த ரேட் என்னவோ அதை அப்ளை பண்ணிவிட்டு 4% செஸ் போட்டு முடிச்சு விட்டா போதும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அப்படி தான் வந்து இந்த சீனியர் சிட்டிசனுக்கு அதாவது பென்ஷன்ஸ்க்கு வந்து போகணும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் சேலரி செக்ஷன், எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஸோ டிடிஎஸ் செக்ஷனில் ஃபுல்லாக பார்த்தாச்சு, என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே பார்த்தாச்சு. இது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.